அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். இது போக எங்கெங்கெல்லாம் கல்வி உதவி தொகைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம சேனல் மூலமா நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிட்டு இருக்காங்க, தனியார் பிரைவேட் ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நான் எந்த ஸ்காலர்ஷிப் பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பத்தி தான் பேச போறேன். பர்டிகுலர்லி ஃபார் த இயர் ஆஃப் 2026 to 2027. ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸை வந்து இவங்க பாரதி ஏர்டெல் நிறுவனமே வந்து பே பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கு வந்து பே பண்ண போறாங்க, யாருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. பிளஸ் வந்து எக்கனாமிக்கலா கொஞ்சம் பொருளாதார ரீதியா பின்தங்கின மாணவிகளுக்கு இவங்களுக்கு வந்து தர்றாங்க. பர்டிகுலர்லா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங்ல இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் சேரக்கூடிய மாணவிகளுக்கும் பிளஸ் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்சஸ்ல டாப் மோஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 50 ரேங்கிங் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சேர்ந்தவங்களுக்கும் இந்த ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆகக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா இவங்க என்னென்னலாம் ஃபீஸ் பே பண்ண போறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 100% கல்லூரி கட்டணம் முழுமையா பே பண்ண போறாங்க. ஹாஸ்டல் காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாமே பே பண்ண போறாங்க. அது போக வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, லேப்டாப் அப்படிங்கறத உங்களுக்கு மாணவர்கள் கையிலேயே முழுசா கொடுக்க போறாங்க. ஸோ இதுல வந்து யாருக்கு தர்றாங்க, இந்த 2026-27 இப்ப +2 முடிச்சு இன்ஜினியரிங் சேரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகாம், ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் அண்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஆர் விஆர், மெஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி என்ன கோர்ஸ்ல சேர்ந்திருந்தாலும் ஓகே, டாப் 50 என்ஏஆர்எஃப் காலேஜஸ்ல சேர்ந்திருந்தா உங்களுக்கு வந்து தரதா சொல்லியிருக்கிறாங்க. அது போக கம்பல்சரி நீங்க இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும், உங்க குடும்ப வருமானங்கிறது 8 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா அதிகபட்சமா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு தர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கும் தர்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆதரவில்லாத பெற்றோர் ஆதரவு இல்லாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்றாங்க, 3ஆம் பாலினத்தவர்களும் தர்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து வேற எந்த ஸ்காலர்ஷிப்ஸும் வாங்காதவங்களுக்கு தான் வந்து இந்த பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்ங்கிறது தர்றாங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி முழுமையா உங்களுடைய கல்லூரி கட்டணம், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் பில் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெளியே தங்கியிருந்தா கூட உங்களோட பிஜி ஹாஸ்டலுக்குமே அவங்க வந்து பே பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. லேப்டாப் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து நீங்க ஒவ்வொரு வருஷம் கிளியர் பண்ண ஒவ்வொரு வருஷம் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது உங்களுக்கு, நீங்க யூஜி கோர்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா 4 வருடத்துக்கும் பே பண்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா 5 வருஷத்துக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் அவங்க ஏத்துக்கிறாங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு, ஓட்டர் ஐடியா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம். அது மாதிரி இந்த வருஷம் நீங்க அட்மிஷன் கல்லூரியில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் லெட்டர், ஃபீ லெட்டர் ஃப்ரம் தி யூனிவர்சிட்டியில இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 12th மார்க் ஷீட், அதே மாதிரி நீங்க வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு, இல்லைன்னா வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா லைக் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்துச்சுன்னா அதோட ஸ்கோர் கார்டு வந்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம், நீங்க வந்து ஐடி ஃபைல் பண்றீங்கன்னா ஐடிஆர் வந்து கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், இது மாதிரி எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸும் கொடுக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பத்தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்க,
பார்ட் டைமா என்ன ஜாப் போறீங்க, ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்றீங்க, இதெல்லாம் கொடுக்கணும். தென் வந்து என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதுக்கான அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து ரிசிப்ட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அவங்க உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தென் எல்லா விதமான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க. இதுக்குள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி. நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிருவோம். பட் இதுல வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியை விட்டுருவோம். ஸோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியை ஜூலை 31 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள கல்லூரிகளில் சேர்ந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த NARF 2025 லிஸ்ட்ல என்னென்ன கல்லூரிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்டையும் அவங்களே கொடுத்துறாங்க. என்னென்ன கல்லூரி, என்னென்ன யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண மாணவ மாணவிகள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. இதுல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டில் IIT மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இது வந்து எலிஜிபிள். அதே மாதிரி NIT திருச்சிராப்பள்ளி, NIT திருச்சியில சேர்ந்தவங்களுக்கு எலிஜிபிள். SRM யூனிவர்சிட்டி சென்னையில ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து இதுல வந்து நீங்க கலந்துக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மாணவ மாணவிகள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வச்சுமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ண மாணவ மாணவிகளும் இதுல வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் கோவில் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணவங்களும் எலிஜிபிள். நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல வரக்கூடிய VIT காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இது போக வந்து வேற என்ன காலேஜஸ் தமிழ்நாட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி. ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சவிதா யூனிவர்சிட்டி சென்னை, இவங்களும் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா NARFோட டாப் 50 ரேங்கிங் லிஸ்ட். ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான கல்வி உதவி தொகைகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும், எனக்கு எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கிடைக்கும் சார், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.